நாட்டாமை வீட்டு திருமணத்தில் சங்கமமான திரை நட்சத்திரங்கள். இதோ அதோ என்று திருமணத்தில் சிக்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்த வரலட்சுமி சரத்குமாருக்கு தொழிலதிபர் நிக்கோலாயுடன் திருமணம் நடந்துள்ளது. போடா போடி என்ற திரைப்படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக அறிமுகமானார் வரலட்சுமி. அதில் கொஞ்சம் சுமாராக தான் நடித்திருப்பார். படமும் சரியாக ஓடாததால் அப்போது இவரையும் மற்றொரு வாரிசு நடிகை லிஸ்டில் சேர்த்து விட்டனர் ரசிகர்கள். ஆனால் பாலா படத்தில் நடித்தால் பேமெண்ட் வருமோ வராதோ, ஆனால் நடிப்பு மட்டும் நல்லா வரும், அப்படிதானே? ஆம், தாரை தப்பட்டை படத்தின் மூலம் நானும் ஒரு கைதேர்ந்த நடிகைதான் என்பதை நிரூபித்து நாட்டாமையின் பெயரையும் காப்பாற்றியிருப்பார் வரு. அதைத் தொடர்ந்து விக்ரம் வேதா, சண்டைக்கோழி 2, சர்க்கார், மாரி 2 போன்ற படங்களில் நல்ல கதாபாத்திரங்கள் கிடைக்கவே நானும் ஒரு கைதேர்ந்த நடிகைதான் என்பதை அப்படங்கள் மூலம் நிரூபித்திருப்பார். அதிலும் சர்க்கார் படத்தில் வில்லியாக நடித்த அந்த கதாபாத்திரம் சொல்லவே வேண்டாம், அசத்தி இருப்பார். இப்போது தொடர்ந்து தெலுங்கில் ஏகப்பட்ட படங்களில் நடித்து வருகிறார். ஏற்கனவே இவர்களுக்கு மார்ச் மாதம் எளிமையான முறையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. திருமண வரவேற்பு பத்திரிகையை பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுக்கு நேரில் சந்தித்து சரத்குமார் அழைப்பு விடுத்திருந்தார். திருமணம் தாய்லாந்தில் எளிமையான முறையில் நடைபெற்ற நிலையில் வரலட்சுமி சரத்குமார், நிக்கோலாய் தம்பதிகளின் திருமண வரவேற்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இதில் முதல்வர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி, மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், பாஜக தலைவர் அண்ணாமலை, ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும், விஜயகுமார், விமல், சிபி, பாலகிருஷ்ணன், சுரேஷ் கோபி, சுதீப், ரோஜா செல்வமணி, சிவகுமார் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்நிகழ்வு திரை நட்சத்திரங்களின் சங்கமமாக இருந்தது. மணமக்கள் வாழ்க பல்லாண்டு என நாமும் வாழ்த்துவோம்.